வியாபாரிகளே கவலைப்படாதீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வேறு சிந்தி சம்பாதித்த பணத்தில் ₹1 யாராவது மாமூல் கேட்டாலும் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுவார்கள். அமைச்சர் திரு புசியானோ அவர்கள் கொடுத்த உறுதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் திரு சந்திர அவர் தலைமையில் வந்து மிரட்ட ஒரு சம்பவம் டி நகர்ல நடந்திருக்கு. நாங்க உழைத்து பிழைப்போம், அது எங்களை நீங்கள் மிரட்டி பிழைப்பீர்களா? திருமாவளவன் இதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரா? நாங்கள் உழைத்து பிழைப்போம், நீங்கள் எங்களை மிரட்டி பிழைப்பீர்களா? திருமா இதைத்தான் கற்றுக் கொடுத்தாரா? அருண்குமார் அதிரடி கேள்வி. சென்னை தியாகராய நகர் பகுதியில் வியாபாரிகளிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் என்ற பெயரில் மிரட்டி மாமூல் கேட்டு வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாம்பலம் R1 காவல் நிலையத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைத் தலைவர் அருண்குமார் புகார் மனுவை அளித்தார். புகார் மனு அளித்ததை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அமைச்சர் ஆனந்த் யார் மாமூல் கேட்டாலும் தராதீர்கள் என்று வாக்குறுதி அளித்த நிலையில் அவர் சொல்லி ஒரு வாரத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியான சந்துரு என்பவர் தியாகராய நகரில் வணிகம் செய்யும் வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் வியாபாரிகள் பெண்கள் என பாராமல் கொச்சை வார்த்தைகளை பேசுவதாக தெரிவித்தார். நாங்கள் உழைத்து பிழைப்போம், நீங்கள் எங்களை மிரட்டி பிழைப்பீர்களா? திருமாவளவன் இதைத்தான் கற்றுக் கொடுத்தாரா என அருண்குமார் அதிரடி கேள்வி எழுப்பினார். இதை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் கவனத்தில் கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. வியாபாரிகளே கவலைப்படாதீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வேறு சிந்தி சம்பாதித்த பணத்தில் ₹1 யாராவது மாமூல் கேட்டாலும் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்படுவார்கள். சென்ற வாரம் இந்த தொகுதி எம்எல்ஏ தமிழகத்தின் நீர்வழித்துறை அமைச்சர் திரு புசியானோ அவர்கள் கொடுத்த உறுதி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் அந்த ஒரு பேட்டி ஒரு மாசம் முன்னாடி கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த மிரட்டல் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் அவர் உறுதி அளித்த ஒரு வாரத்திலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அந்த தொகுதியிலேயே ஊர் விட்டு ஊர் வந்து எங்களுக்கு மாமூல் நீங்க கொடுக்கணும், மாமூல் கொடுக்கணும் சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் திரு சந்திர அவர் தலைமையில் இன்னொரு 3 பேர், ஜானகிராமன், அருள், அப்புறம் முருகன் அப்படின்னு அவர் கூட ஒரு சிலர் வந்து மிரட்ட ஒரு சம்பவம் டி நகர்ல நடந்திருக்கு. அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி எதற்கு வணிகர் சங்கங்கள் தோன்றின இதே விஷயம் தான். 40 வருஷம் ஆயிடுச்சு, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இப்போதும் இந்த மாமூல் கலாச்சாரம் தலைவிரித்து அடிச்சா என்ன பண்ண முடியும்? நாங்க சொல்லுங்க, யார்கிட்ட போக முடியும்? இன்னைக்கு இந்த விஷயம் விஸ்வரூபம் ஆயிடுச்சு. அதனால நாங்களாம் வந்திருக்கோம். அப்ப இவர்களுக்கு யார் பாதுகாப்பு? நாங்க இல்லாத நேரத்துல வந்து ஒருத்தனை வெட்டி குத்திட்டா யார் பாதுகாப்பு? அப்போ உழைத்து பிழைக்கின்ற ஒரு வணிக சமூகத்தை சுரண்டிட்டு ஒரு ரவுடி கும்பல் என்னைக்குமே இருக்குமா? மதுப்பு இருக்கிற சமூக நீதி கால திருமாவளவன் எதுக்கு சொன்னாரு? அடங்கமறு, அத்துமீறு, திமிரி, திருப்படி எதுக்கு சொன்னாரு? அவர்கள் எங்கெங்கெல்லாம் சாதிரீக அடக்கி ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் அவர்கள் உரிமை பறிக்கப்படுகிறதோ அதற்காக சொன்ன வாசகம். வியாபாரிகளை அடிச்சு காசு பிடுங்க சொன்ன வாசகம் கிடையாது. திருமாவளவன் வியாபாரிகளை மிரட்டி காசு பிடுங்க சொன்ன சம்பவம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இன்றொன்று அங்கொன்று சம்பவம் எப்பவும் நடந்துட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட எல்லாருமே பண்றாங்க இந்த விஷயத்த. ஆனா இன்னைக்கு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற பிரமுகர், அதுவும் ஆளுங்கட்சி கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் சென்னையின் இதய பகுதியான டி நகர்ல இவர் ஒரு மிரட்டல் விடுத்தா நாங்க எங்க போய் யார்கிட்ட போய் கேட்கறது? எங்க போய் யார்கிட்ட போய் கேட்கறது? காவல்துறையில மனு கொடுத்திருக்கோம், இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புசியானந்த அலுவலகத்துக்கு போறோம், கண்டிப்பா இந்த மனுவை கொடுக்கும். நாங்க முதலிட்டு வைக்கிற கோரிக்கை ஒண்ணுதான், இந்த வணிக சமூகம் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. வரி வசூல்ல இந்தியாவில 180% வரி வசூல் வந்து வியாபாரிகளா கொடுக்குறாங்க. அது ஒரு சின்ன ஒரு இளநீர் விற்கிற அம்மாவா இருக்கட்டும், ஒரு பூக்கடையா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில மக்களுடைய வரி பணத்தை வாங்கி அரசு கொடுல பெரும் பகுதி அங்கதான் இருக்கு. பெண்கள் கூட பார்க்க மாட்டாங்க, நம்ம பெண்கள் கூட பார்க்க மாட்டேன்றாங்க, அவங்கள ஆபாசமா திட்டுறாங்க. ஓகேங்களா? அப்போ இவ எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நாங்க உழைத்து பிழைப்போம், அது எங்களை நீங்கள் மிரட்டி பிழைப்பீர்களா? திருமாவளவன் இதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரா? அவரும் சமூக நீதி 30 வருடம் யாருக்காக பாடுபட்டு இருக்காரு? எங்களுக்கும் சேர்த்து தான் பாடுபட்டு இருக்காரு. எங்களை பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் சேர்த்து தான் பாடுபட்டு இருக்காரு. இந்த வணிக மக்களை, இந்த வணிக சமூக மக்களை மிரட்டி தான் அவர்கள் இங்க இருக்கணும். அவங்க மீது கடுமையான நடவடிக்கை, முதல் புகாரை திருமாவளவன் அவர்களே வந்து இங்க கொடுக்கணும். அது எங்களோட கோரிக்கை. சந்துரு
அவரு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர், ஓகேங்களா? அவர் மிரட்டுற விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த சந்துரு மிரட்டுறாரு. என்னென்ன மிரட்டுறாரு? மாமூல் கொடுங்க மிரட்டுறாரு. இங்க கடன் நடத்தினா எனக்கு மாமூல் கொடுங்கன்றாரு. கடைக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஒரு 500 1000 அவர் வச்சிருந்தான். இலவச லட்சம் அவர் என்ன சொல்றாரு அதான். இல்லன்னா கடையை மிரட்டு, கடையை காலி பண்ணு, இங்க இருந்து போ, இல்லன்னா வெட்டிடுவேன் குத்திடுவேன், ஊர் விட்டு வருவோம்ல. அப்போ இது தமிழ்நாட்டில் நாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி சென்னை இருந்தது. சென்னை ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, எல்லா ஊர்க்காரங்களும் தான் இங்க இருப்பீங்க, சரிங்களா? அப்போ இது ஊர் விட்டு வருவாங்க. பாகிஸ்தான்ல போய் தொழில் பண்றோம் மாமூல் கொடுக்கறதுக்கு. அதாவது காவல்துறை என்னைக்கு அப்படிதான் சொல்லும். இந்த காவல்துறை சம்பந்தமாக சந்துரு மீதே ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு, அது பேசிட்டு மீண்டும் மீண்டும் ஏற்கனவே சந்துரு மீது வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அவர் மன்னிப்பு கேட்டாரு. கேட்டு அடுத்து ஆரம்பிச்சிட்டாரு, ஓகேங்களா? எங்களுக்கு வந்து யாரையும் பழி வாங்கணும், தண்டனை பண்ண, ரிமாண்ட் வாங்கி கொடுக்கணும் எங்க வேலை இல்லை. எங்கள் உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது, எங்கள் உயிருக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வரும்போது நாங்க பொங்கல் சகஜம். வணிகர் ஆள் ஒரு கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? எவன் வெட்டா திருப்பி வெட்டுறதுக்கு? அதுதான் இந்த சமூகம் விரும்புகிறதா? அதுதான் இந்த அரசு விரும்புகிறதா? வன்முறையை நோக்கி தான் நாங்க பயணிக்கணுமா? தெரியல. அதாவது இருக்கிறதுலே உண்மையான சமூகம் எல்லாரும் ஒன்னா இருக்கு நினைக்கிற ஒரே சமூகம் வணிக சமூகம் தான். ஏன்னா அவங்க எந்த ஜாதிக்கார பொருள் வாங்கலாம், எந்த மதத்துக்கார பொருள் வாங்கலாம், எந்த இனத்துக்காரன் பொருள் வாங்கலாம், அதான் நாங்க ஒரு நாளும் பார்த்ததில்லை. இந்த சமூக நல்லிணக்கத்துல வியாபார பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. எங்களுக்கே கொலை மிரட்டலாம் என்ன, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். திரும்ப ஒரே கோரிக்கை, சம்பந்தப்பட்ட அவரை கட்சி பொறுப்பில் இருந்து அவர் நிற்கணும். முதல் கம்ப்ளைண்டா அவர் மேல அவரே கொடுக்கணும் சொல்றேன், ஓகேங்களா? ஆட்சி வந்து அவர் இருக்காரு, அவர் அங்கம் வகிக்கிற ஆட்சியில இருக்காங்க. வன்னி அரசு ஆகுதாரத்துறை நல்ல அமைச்சரா இருக்காரு. அவர்கள் வந்து சம்பந்தப்பட்டது வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை, அவன் மிரட்டப்பட்டான், அவனை கட்சியில இருந்து எடுங்க, வந்து அவன் மீது புகார் கொண்டு என்ற ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். வணிக சமூகத்துக்காக தமிழ்நாடு வியாபார சங்க பிறகு எந்த எல்லைக்கும் போவோம், அவர்களுக்காக உயிரை கொடுக்கவும் நாங்க தயங்க மாட்டோம். அவர் பல வருஷங்களா தொடர்ந்து இருக்கு, இன்னைக்கு நேத்து கிடையாது. இந்த மாமூல் கலாச்சாரம் வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது, சரிங்களா? வியாபாரி சங்கம் தோன்ற வரலாறு அதானுங்க. வியாபார சங்கம் எதுக்கு தோணுச்சு? பொருளை வாங்கி காசை கொடுக்க மாட்டான், ஊரை விட்டு போன சண்டை போடுவான். அதுக்குதான் இந்த சங்கங்கள் தோன்றி 43வது வணிகர் தினம் கொண்டாடிய பின்பும் நாங்க இன்னும் எங்க மாமூலை கேட்டு மிரட்டா நாங்க வந்து சொல்லணுமா? இப்போ இதை பேசுறேன், அடுத்த பேட்டியில நான் உயிரோட இருப்பேன். ஏன்னா நாங்க அதை பார்த்தா நாங்க பயப்பட மாட்டோம். ஆனா எங்களை போன்றவர்களுக்கு அந்த ஒரு பயம் வந்துருக்கு, சரிங்களா? அமைச்சர் எப்படி சொன்னாரு? ஆமா, அவர் தெளிவு. ஆக்சுவலா அவர் வந்து எந்த ஒரு அர்த்தத்துல அடிப்படையில அவர் ஆட்சிக்கு வந்த புதிதில் முதல்ல அவர் டி நகர் சொல்லிட்டாரு, டி நகர்ல யாரும் பயப்படாதீங்க, நாங்க மாமூல் மலர் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துவோம், நீங்க உழைத்து சம்பளத்தை ₹1 பணத்தை கூட நீங்க யாருக்கும் கொடுத்து கூட சொன்னாரு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சுதான் செஞ்சது. ஆனா இந்த தொகுதியிலேயே அவர் சட்டமன்ற தொகுதியில ஒரு நிலைமை வருது எனக்கு தெரியல. கண்டிப்பா ஒரு இரும்பு கரம் கொண்டு இதை அடக்குவார் நினைக்கிறேன். கோரிக்கை என்ன சார்? கண்டிப்பா திருமாவளவன் வந்து கொடுங்க. நீங்க யாருக்காக பாடுபடுறீங்க? எங்களுக்காக பாடுபடுறீங்க. நாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடையாதா? நாங்க வணிகர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் கிடையாதா? நாங்க யாருக்கு எதிராக தான் போராடுறது? கார்பெட் ரூல் ஷாப்பிங் மேல கொண்டு வந்துட்டாங்க போன ஆட்சியில. டிமார்ட் இருக்கு, யாருக்கு எதிராக தான் போராடுறது? சரி, ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு போட்டு பொழைச்சாலும் அதுல கப்பம் கட்டுமா உங்களுக்கு? அப்ப எங்களுக்கும் சேர்த்துதான் திருமாவளவன் போனல் போராடணும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இவர்கள் அவங்களை ரிமாண்ட் செய்யணும், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட யாருக்கும் எந்த பாதிப்பு பாத்துங்க, இங்க இருக்க வியாபாரம் பாத்துக்கீங்க, யாருக்கும் ஒரு சின்ன கீழே உண்டா கூட தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நாங்க கடை எடுப்பு நடத்துவோம், சரிங்களா? யாருக்கும் மைண்ட் நாங்க வணிகம் செய்யவில்லை. காவல்துறை வேடிக்கை பார்க்க நாங்க நினைக்கல. காவல்துறைக்கு நிறைய வியாபாரம் பயந்துடுறாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு குடும்பத்தினா இருப்பான், அவன் மிரட்ட என்ன பண்ணுவான்? நைட் ஒரு 10 பேர் வந்து கத்தி வச்சு கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் சூப்பர் மேனா சண்டை போடுறதுக்கு. அவன் குடும்ப சூழ்நிலைக்கு பயந்து அவன் கேட்கற தலைவலிச்சு கேட்கறது கொடுத்துட்டு போயிடுவான். விஷயம் விபரீதமா ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல எதையும் செய்ய முடியாது, நாம இதுக்கு செத்துடலாம், எதுக்கு துணிக்கலாம் வியாபாரிகள் துணியும் போதுதான் இது போன்ற சரிதினும் மரிதான சம்பவங்கள் நாங்க ரோட்டுக்கு வரது நடக்குது. இந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு முதல்வர் பார்வைக்கு போனா அவர் உறுதியளிக்கும். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க. அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.